பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 34ஆம் சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலையும் நின்று அவனை விடுவிப்பார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. தாவீது என்ற பக்தரை பார்க்கிற பொழுது அவர் தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமாலே துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அது மாத்திரமல்ல, சவுலினாலே அநேக துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் தாவீதை கர்த்தர் அப்சலோமினுடைய கையிலே ஒப்பு கொடுக்காம, அது மாத்திரமல்ல சவுலினுடைய கையிலே ஒப்பு கொடுக்காம, அவர்கள் மூலமாக வந்த எல்லா துன்பங்களில் இருந்தும் இந்த தாவீதை கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்து காத்து கொண்டார். காரணம், தாவீது கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அல்லவா? அது மாத்திரம் அல்லாதபடிக்கு யோசேப்பை நாம் பார்க்கிறோம். தன் சொந்த சகோதரர்களாலே அவன் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது, பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டி இருந்தது. என்ன துன்பங்கள், என்ன இன்னல்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தண்ணீர் இல்லாத வெறும் குழிக்குள்ளாக யோசேப்பு போடப்படுகிறார். அந்த குழிக்கிலிருந்து எடுத்து அடிமையாக விற்கப்படுகிறார். சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். போத்திபார் மனைவி மூலமாக பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் பெற வேண்டி இருந்தது. ஆனாலும் கூட இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த யோசேப்பை கர்த்தர் விடுவித்தார். அவருடைய சகோதரர்கள் இவருக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ இந்த யோசேப்பினுடைய உண்மை தன்மையை பார்த்து அவர்களுடைய கையில் இருந்து இந்த துன்பங்களில், இவர்களுடைய துன்பங்களில் இருந்து அந்த யோசேப்பை விடுதலை செய்தார். காரணம், யோசேப்பு கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவராய் இருந்தார். தாவீது உண்மை உள்ளவராய் இருந்தபடியினாலே, யோசேப்பு உண்மையுள்ளவராய் இருந்தபடினாலே அவர்களுக்கு இவர்களால் துன்பங்கள் வந்த போதிலும் கூட அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் இவர்களை விடுவித்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் நிச்சயமாக துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் உண்டு. ஆனாலும் இதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் இவைகள் எல்லாவற்றில் நின்று உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.